we are going to see Standard 5th Science Term 2 Lesson 2 Water Part 4. Roman letter 4 Water Pollution. Contamination of water bodies by human activities is called water pollution. Contamination அப்படின்னா impure. Human activitiesனால water bodies impure ஆகிறது தான் water pollution சொல்கிறோம். Or water resources, நம்மளோட water resourceல என்னது pond, lake, river, canalனா கால்வாய் and well. Or polluted by sanitary water, industrial waste, insecticides, fertilizers, sewages, synthetic detergents, chemical fertilizers, oil, heavy metals and radioactive waste. நம்மளோட வாட்டர் ரிசோர்ஸ் எல்லாம் பொல்யூட் ஆகிறதுக்கான முக்கிய ரீசன் வந்து என்ன அப்படின்னா சானிட்டரி வாட்டர். எதனால் பொல்யூட் ஆகுது? Today we are going to see Standard 5th Science Term 2 Lesson 2 Water Part 4. Roman letter 4 Water Pollution. Contamination of water bodies by human activities is called water pollution. Contamination அப்படின்னா impure. ஹியூமன் ஆக்டிவிட்டீஸ்னால வாட்டர் பாடிஸ் எல்லாம் இம்ப்யூர் ஆகிறது தான் வாட்டர் பொல்யூஷன் சொல்கிறோம். ஆர் வாட்டர் ரிசோர்ஸஸ், நம்மளோட வாட்டர் ரிசோர்ஸ்லாம் என்னது பாண்ட், லேக், ரிவர், கேனல் அப்படிங்கிறது கால்வாய் அண்ட் வெல். ஆர் பொல்யூட்டட் பை சானிட்டரி வாட்டர், இண்டஸ்ட்ரியல் வேஸ்ட், insecticides, fertilizers, sewages, synthetic detergents, chemical fertilizers, oil, heavy metals and radioactive waste. நம்மளோட வாட்டர் ரிசோர்ஸ் எல்லாம் எதனால் பொல்யூட் ஆகுது அப்படின்னா சானிட்டரி வாட்டர் அப்படின்னா ஷவர்ஸு, கிச்சன்லேருந்து ரிலீஸ் ஆகிற வாட்டர். இண்டஸ்ட்ரியல் வேஸ்ட் அப்படின்னா தொழிற்சாலைகள்லேருந்து ரிலீஸ் ஆகிற வேஸ்ட்டு. இன்செக்டிசைட்ஸ் அப்படின்னா அதாவது பூச்சிகளில் கில் பண்ணுற யூஸ் பண்ணுற கெமிக்கல்னால. ஃபெர்டிலைசர்ஸ் அதாவது உரம், க்ராப்ஸு விளைச்சல் அதிகரிக்கிறதுக்காக யூஸ் பண்ணுற உரத்தினால. சிவேஜஸ் அப்படின்னா ட்ரைனேஜ் வாட்டர். சிந்தட்டிக் டிடர்ஜென்ட்ஸ் அப்படின்னா ட்ரெஸ்ஸில் கரை வந்து எடுக்கிறதுக்காக எக்ஸ்ட்ரா டிடர்ஜென்ட்ஸ் யூஸ் பண்ணுறதுனால. கெமிக்கல் ஃபெர்டிலைசர்ஸ் அதாவது செயற்கை உரம், இது வந்து பிளான்ட்ஸை க்ரோ பண்ணுறதுக்கு அண்டு கிராப்ஸோட விளைச்சல் வந்து அதிகரிக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறதுனால. ஆயில் அப்படின்னா ஷீல வந்து ரொட்டீன் ஷிப்பிங்னால ஆயில் வந்து ஸ்பில் ஆகுது. 12% ஆஃப் ஆயில் வந்து ஓஷனுக்குள்ளே என்ட்ரு ஆகிறதுனால. ஹெவி மெட்டல்ஸ் லைக் மெர்க்குரினால அண்டு ரேடியோ ஆக்டிவ் வேஸ்ட். ஸோ இது எல்லாத்தினாலேயும் தான் வாட்டர் ரிசோர்ஸஸ் வந்து பொல்யூட் ஆகுது. தீஸ் அன்வான்ட் அண்ட் ஹார்ம்ஃபுல் சப்ஸ்டன்சஸ் விச் பொல்யூட் வாட்டர் ஆர் கால்டு வாட்டர் பொல்யூட்டன்ஸ். இந்த அன்வான்ட் ஆப்ஜெக்ட்னாலையும் அண்டு தீங்கு விளைவிக்கக்கூடிய ஆப்ஜெக்ட்னாலையும் வாட்டர் வந்து பொல்யூட் ஆகுது. அதை வந்து என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா வாட்டர் பொல்யூட்டன்ஸ்ன்னு சொல்கிறாங்க. First one, sources of water pollution. The major sources of water pollution are industrial waste, sewage, domestic waste, chemical fertilizers and insecticides, synthetic detergents and oil spill. Water pollute ஆகிறதுக்கான major sourceலாம் இதை ஒன்று நம்ம பார்க்கலாம். Do you know பார்க்கலாம் 25% of the world population does not get safe drinking water. வேர்ல்டு பாப்புலேஷனில் 25% பாப்புலேஷனுக்கு கூட ஒரு சேஃபான ட்ரிங்கிங் வாட்டர் வந்து கிடைக்கிறதில்ல. இண்டஸ்ட்ரியல் வேஸ்ட், த டிஸ்சார்ஜ் ஆஃப் untreated industrial waste from the industries into rivers and lakes is one of the main causes of water pollution. வாட்டர் பொல்யூட் ஆகிறதுக்கான முக்கிய காரணம் எது அப்படின்னா இந்த இண்டஸ்ட்ரியல் வேஸ்ட். லாஸ்ட் கிளாஸில் கூட படித்தோம், இண்டஸ்ட்ரியிலேருந்து ரிலீஸ் ஆகிற அந்த வேஸ்ட் வாட்டரை வந்து கரெக்டாக ட்ரீட்மெண்ட் பண்ணி ரிவர்ஸ்லேயோ லேக்ஸ்லேயோ வந்து கலக்கணும் அப்படின்ட்டு. எப்படி வந்து அந்த ட்ரீட்மெண்ட் பண்ணணும், அதாவது கவுடங் பவுடரை வந்து ஆட் பண்ணணும், இல்லைனா பாக்டீரியா கலக்கணும், ஃபில்டர் பண்ணலாம், செடிமெண்டேஷன் இந்த ப்ராசஸ் மூலமாக வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணலாம். அப்படி ட்ரீட்மெண்ட் பண்ணாமல் இந்த இண்டஸ்ட்ரியல் வேஸ்ட்டை வந்து ரிவர்ஸ்லேயோ லேக்ஸ்லேயோ கலந்தோம் அப்படின்னா வாட்டர் வந்து பொல்யூட் ஆகும். The industrial waste contain harmful substances such as acid, alkalis and hot water.
இந்த இண்டஸ்ட்ரியிலேருந்து ரிலீஸ் ஆகிற அந்த வாட்டரில் ரொம்ப தீங்கு விளைவிக்கக்கூடிய ஆப்ஜெக்ட்ஸ் என்னென்ன இருக்கும் அப்படின்னா ஆசிட், ஆல்கலாய்ஸ் அண்ட் ஹாட் வாட்டர். The chemicals like arsenic, lead, mercury and cadmium are released by the industries and it leads to toxicity in plants and animals. அதாவது இண்டஸ்ட்ரியிலேருந்து ரிலீஸ் ஆகிற கெமிக்கல்ஸ் என்னென்ன இருக்கும் அப்படின்னா ஆர்சனிக், லெட், மெர்க்குரி அண்ட் காட்மியம். ஸோ இதனால் பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ்க்கு டேமேஜ் பண்ணோம். நெக்ஸ்ட் சிவேஜ். த dumping of sewage into rivers and lakes is the second major cause of water pollution in big cities. சிவேஜ் அப்படின்னா ட்ரைனேஜ். இதுதான் வந்து வாட்டர் பொல்யூட் ஆகிறதுக்கான செகண்ட் மேஜர் ரீசன். அதாவது பிக் சிட்டிஸ்லேருந்து ரிலீஸ் ஆகிற ட்ரைனேஜ் எல்லாத்தையும் ரிவர்ஸ்லேயும் லேக்ஸ்லேயும் கொட்டுறதுனால வாட்டர் வந்து பொல்யூட் ஆகுது. டொமஸ்டிக் வேஸ்ட், வீட்டு கழிவுகள், ஃபுட் வேஸ்ட், சோப்ஸ் அண்ட் டிடர்ஜென்ட்ஸ், கேபேஜ், wrappers, plastics and other materials carried by the flowing water pollute the water bodies. Food waste and then soaps, நம்ம யூஸ் பண்ணுற சோப்புனாலையும், டிடர்ஜென்ட்ஸ் க்ளோத்ஸ்க்கு யூஸ் பண்ணுற டிடர்ஜென்ட்ஸ்னாலையும், குப்பைகள்னாலையும், wrappers அப்படின்னா ஃபுட் ஐட்டம்ஸ் வந்து பேக் பண்ணுறது லைக் அலுமினியம், அதனால் அலுமினியம் ஃபாயில் சொல்லுவோம், அதனாலையும், பிளாஸ்டிக்ஸ்னாலையும் அண்ட் அதர் மெட்டீரியல்ஸை வந்து வாட்டர் ஃப்ளோ ஆகி போய் வாட்டர் பாடிஸில் கலக்கிறதுனால வாட்டர் பொல்யூட் ஆகுது. Chemical fertilizers and insecticides. The excess use of fertilizers and pesticides causes water pollution. ஸோ க்ராப்ஸ்க்கு வந்து வேதி உரங்கள் அண்ட் தென் பூச்சிக்கொல்லி மருந்தை வந்து அளவுக்கு அதிகமாக யூஸ் பண்ணுறதுனால வாட்டர் பொல்யூட் ஆகுது. Because these chemicals are washed into the rivers and lakes with rainwater, they pollute the soil and underground water also. ஸோ இப்போ தான் வந்து பயிர்களுக்கு வந்து கெமிக்கல் ஃபெர்டிலைசர்ஸ் அண்ட் இன்செக்டிசைட்ஸ் வந்து அடிச்சிருக்காங்க அப்படின்னா அப்போ மழை வரும்போது அந்த பயிரில் இருக்கிற அந்த கெமிக்கல்ஸ் எல்லாம் வாஷ் ஆகி போய் ரிவர்ஸ்லேயும் லேக்ஸையும் வந்து கலக்கிறதுனால வாட்ரு வந்து பொல்யூட் ஆகுது. மண் மேலே படுறதுனால மண் வந்து பொல்யூட் ஆகுது. அண்டர் கிரவுண்ட் வாட்ரு வந்து பொல்யூட் ஆகுது. Pesticides like DDT, அதாவது டைக்ளோரோ டைபெனைல் ட்ரைக்ளோரோ ஈத்தேன், enter the bodies of aquatic animals and reach the human body by way of food chain. அதாவது பெஸ்டிசைட்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அதாவது அது என்னென்னா டைக்ளோரோ டைபெனைல் ட்ரைக்ளோரோ ஈத்தேன். ஸோ இந்த பெஸ்டிசைட்ஸ் வந்து ரிவர்ஸில் கலக்கும் போது அக்வாட்டிக் அனிமல்ஸ் வந்து அதை வந்து வாட்டர் வந்து ட்ரிங்க் பண்ணும். அந்த அக்வாட்டிக் அனிமல்ஸ் லைக் ஃபிஷ்ஷு, நண்டு இதெல்லாம் வந்து ஃபுட்டாக வந்து ஹியூமன் சாப்பிடும் போது ஈஸியாக ஹியூமனுக்கு வந்து ரீச் ஆகப்படும். அடுத்தது சிந்தட்டிக் டிடர்ஜென்ட்ஸ். Excess use of synthetic detergents for washing purposes produces foam and they pollute the water. அதாவது அளவுக்கு அதிகமாக சிந்தட்டிக் டிடர்ஜென்ட்ஸ் கரை போகணும் அப்படின்னா அளவுக்கு அதிகமான சிந்தட்டிக் டிடர்ஜென்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணும்போது ஃபோம் நுரை வந்து அதிகமாக வரும். ஸோ அதனால் வந்து வாட்டர் பொல்யூட் ஆகும். நெக்ஸ்ட்டு ஆயில் ஸ்பில். ஆயில் லீக்கேஜஸ் ஆன் த சர்ஃபேஸ் ஆஃப் த சீ அஃபெக்ட் த மெரின் ஆர்கனிசம்ஸ். ரொட்டீன் ஷிப்பிங்னால ஆயிலு ஸ்பில் ஆகுது சீல. இதனால் 12% ஆஃப் ஆயில் ஓஷனுக்குள்ளே என்ட்ரு ஆகிறதுனால மெரின் ஆர்கனிசம்ஸ் எல்லாம் எஃபெக்ட் ஆகுது. அதாவது கடல்வாழ் உயிரினங்கள் எல்லாமே வந்து எஃபெக்ட் பண்ணுது. Prevention of water pollution. Excess use of fertilizers and pesticides should be avoided in agricultural land. Agricultural landல அளவுக்கு அதிகமான கெமிக்கல் உரம் அண்ட் தென் பூச்சிக்கொல்லி மருந்து யூஸ் பண்ணுறதை அவாய்ட் பண்ணணும். Use of synthetic detergent should be minimized or biodegradable detergent should be used. சிந்தட்டிக் டிடர்ஜென்ட்ஸை யூஸ் பண்ணுறதை கம்மி பண்ணிவிட்டு பயோடிகிரேடபிள் அப்படின்னா மக்கக்கூடிய டிடர்ஜென்ட்ஸை யூஸ் பண்ணணும். லைக் எக்கோவர், பிளான்ட்ஸு இதில் யூஸ் பண்ணணும். ட்ரீஸ் அண்ட் ஸ்ரப்ஸ் ஷுட் பி பிளான்டட் அலாங் த பேங்க்ஸ் ஆஃப் த ரிவர்ஸ் ஆர் லேக்ஸ். ரிவர்ஸை சுற்றியும் லேக்ஸை சுற்றி இருக்கிற கரையோரமாக ட்ரீஸையும் ஸ்ரப்ஸ் அப்படின்னா புதர் செடிகளையும் வளர்க்கணும். பிளாஸ்டிக் வேஸ்ட், ஃபுட் மெட்டீரியல்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் should not be thrown into open trains. அதாவது ஓப்பன் ஆகியிருக்கிற ட்ரைன்ஸில் பிளாஸ்டிக் வேஸ்ட்டு, ஃபுட் மெட்டீரியல்ஸு, வெஜிடபிள்ஸு இதெல்லாம் வந்து தூக்கி போடக்கூடாது. ப்ராப்பர் ஸ்வேஜ் ட்ரீட்மெண்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் ஷுட் பி இம்ப்ளிமெண்டட். அதாவது வேஸ்ட் வாட்டரை கரெக்டாக ட்ரீட்மெண்ட் பண்ணி ரிவர்ஸ்லேயும் லேக்ஸ்லேயும் வந்து கலக்கணும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.